வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சனியோட சனி 8 நாள் ஆகி போச்சுங்க. நம்ம நேரில் பார்த்து இடையில வேறு சில ப்ரோக்ராம் இருந்ததுனால சந்திக்க முடியல. சரிங்களா? இன்னைக்கு ஜூலை 26ஆம் நாள் கார்கில் போரில் இந்தியா ஜெயித்த நாள். அதனால் அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு ஒரு கதையை பார்க்கலாம். அந்த போர் வீரர்கள் பனிமலை சம்பந்தமான ஒரு கதை. அதை யார் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு தெரியாதா என்ன? அதே தான் நம்ம பல்துறை வித்தகி பெல்டெக் அருள்மொழி அவங்க கதை தான். ஓகே, வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். பனிமலையில் ஒரு மிலிட்ரி டீம் மேலே ஏறிட்டு இருக்கு. ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு, ஒரு தலைவரோட. கொஞ்சம் தூரம் போன உடனே வழக்கத்துக்கு விரோதமாக குளிர். அவங்களுக்கு பழக்கமானதாக இருந்தாலும் தாங்க முடியாத ஒரு குளிர். ஏதாவது சூடாக குடிக்கணும் போல இருக்கு. ஆனால் அங்கே ஒன்றுமே கிடைக்கல அவங்களுக்கு. ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீ கடை இருக்கு. ஆச்சரியமா இல்லை? அந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்கு, ஆனால் பூட்டி இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன திருடர்களா? மிலிட்ரிக்காரங்க தானே, நாட்டை காப்பாற்றுற முயற்சியில் தானே ஈடுபட்டிருக்கோம். இந்த பூட்டை உடைச்சி பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பூட்டை உடைச்சி உள்ளே போய் கிடைச்சதை வச்சு ஏதோ சூடாக டீயோ தண்ணியோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு பணத்தையும் நிறைய வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க மேலே போய் இவங்களுடைய அலுவலாம் முடிச்சுட்டு கீழே திரும்பி வரும்போது அந்த டீ கடை திறந்துருக்கு. அப்போ இவங்க அங்கே போய் பெஞ்சில் உட்காந்து டீ சாப்பிட்லான்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பூட்டை உடைச்சது பணம் வச்சதெல்லாம் இவர்கிட்ட சொல்லலாமா, அவர் பார்த்தாரா பார்க்கலையா, வேறு யாராவது எடுத்துட்டாங்களா, இப்படியே பல குழப்பங்களுக்கு இடையில இருக்கும்போது இந்த டீமில் ஒருத்தர் கேட்குறாரு, மணிகண்டன் ஒருத்தர் என்ன கேட்குறாரு, ஏயா இவ்வளோ வயசில் இந்த இடத்துல கூட டீ கடை வச்சுருக்கீங்களே, இங்கே யார் வருவா டீ குடிக்க, என்ன ஐடியாவில் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. சொல்லுவாங்கல்ல, அல்லாத டீ கடையில் ஏயா டீ ஆத்துறேன்னு. அதுதான் இது. என் வாழ்க்கையில் நடந்த 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வி சரியா தப்பான்னு முடிவு பண்ணுங்க. நாங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். மலையடிவாரத்தில் பெரிய காடுகள் இருக்குது. அங்கே அந்த மலை தேன் அதை எடுக்கிறது தான் எங்கள் குடும்ப தொழிலாக இருந்தது. நான் ஓரளவுக்கு பையனாக இருக்கும்போது எங்கள் மாமா காட்டுக்குள்ளே போய் அந்த தேனெல்லாம் எடுப்பார். நான் கூட போவேன், பழகிக்குவேன் எப்படி செய்யணும்னு. அந்த நேரம் பாருங்கள், எதிர்பாராத விதமாக அவர் தவறி கீழே விழுந்துட்டாரு. மண்டை உடஞ்சி ரத்தம் கொட்டுது. உதவி உதவின்னு கத்துறேன், எதுக்கும் பதில் இல்லைங்க. யாரும் இல்லாத துவான காடுப்பாங்களே, அதான் போல இருக்காது. ஒரு 4-5 தீவிரவாதிங்க வந்தாங்க. அந்த எங்கள் மாமாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன துப்பாக்கி காமிச்சு மிரட்டி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. 2-3 மாதம் கழிச்சு நாங்கள் இனிமேல் எங்கள் மாமா திருப்பி வரமாட்டார் அப்படின்ற முடிவோட அவருக்கு தவசமே பண்ணிட்டோம் வீட்டில். 2-3 மாதம் கழிச்சு மாமா உயிரோட நலமாக சேர்றார். என்னை தூக்கிட்டு போய் அவங்க சரி பண்ணி என்னை நினச்சிட்டாங்க, நீ சின்ன பையன் ஆபத்துங்கனால உன்னை கூட்டிகிட்டு போகல அவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னொரு சமயம் என்னுடைய காதலி என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தா. அவளை பற்றி வர்ணிக்கணும்னா பெரிய கம்பர் அந்த மாதிரி கவிஞர்களால் கூட முடியாது, அவ்வளோ அழகுங்க. சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை, ஒரு அழகான பெண், மிக அழகான பெண். அந்த பெண் என்னுடைய காதலியை பார்த்தா அவளே ஆசைப்படுவா. அப்படின்னா என்னங்க, பெண்ணே பெண்ணை பார்த்து ஆசைப்படும் அளவுக்கு அவள் பேரழகி. திடீர்னு பாருங்க, 2 தீவிரவாதி அவளை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும், ஒரு அடிக்கு தாங்கன்னா கீழே விழுந்துட்டேன். எங்கிருந்தோ 2 மிலிட்ரிக்காரங்க வந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுங்களா? உலகத்திலேயே மிக வேகமானது அர்ஜுனனுடைய அம்புன்னு சொல்லுவாங்க. ஒளி அது இது எல்லாத்தையும் விட வேகமாக செல்லக்கூடியது அர்ஜுனன் விடும் அம்பு. அதை விட வேகமாக வந்தாங்க. அந்த 2 தீவிரவாதி கூட சண்டை போட்டு என்னுடைய அழகான காதலியை அலுங்காம கொழுங்காம காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் ஒரு மிலிட்ரிக்காரருடைய கை போயிடுச்சு. அதை பற்றி அவங்க கவலைப்படல. நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த தீங்கு வந்தாலும் உயிரையும் கொடுக்க தயாரானவர்கள் தான் அந்த இராணுவ வீரர்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சல்யூட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சல்யூட் இராணுவம். இது டீ வியாபாரம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வியாபாரத்திலையும் ஒரு சேவை மனப்பான்மை இருக்கு. இது யாருக்கான கடை? இராணுவ வீரர்களுக்கான கடையா, இல்லை மலையேறி பயிற்சி செய்யும் அந்த புதிய இளைஞர்களுக்கான கடையா? இல்லை. அப்போ நான் டீ கொடுக்கும்போது யார் வாங்குறாங்கன்னு பார்க்கறதில்ல. இந்த ஒரு பெரிய குளிரான இடத்துல நம்மளாலான உதவி, சின்ன நெருப்பத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதாக கதை எழுதுனவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க?
இந்த குளிரில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல், சேவை. நீங்கள் நினைக்கலாம் சேவைனா இலவசமாக கொடுக்கறது தான் சேவை, தர்மம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அல்ல. இந்தியாவில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. IAS அப்படின்னா என்ன? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அடுத்தது IPS, இந்தியன் போலீஸ் சர்வீஸ். அடுத்தது IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அடுத்தது IFOS அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். 2 IFS வர்றதுனால ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு O சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து படித்து ரொம்ப மூளை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த பட்டம் கிடைக்கும். சர்வீஸ் அப்படின்னு போட்டு, சர்வீஸுங்கிறது மற்ற உயிரினங்களுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லாமே சர்வீஸ் தான். நோக்கம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? நாம் இது நாள் வரைக்கும் சர்வீஸ்னா ஏதோ சேவை செய்கிறது, ஃப்ரீயாக கொடுக்கறது, அப்படி அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா போதும். இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டு நீங்கள் என்ன முடிவு வருவீங்க? வாங்க, அது என்னங்கிற கருத்தில் சொல்லுங்கள். இதாங்க இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எழுதின பல்துறை வித்தகி பில்டெக் அருள்மொழி அவர்களுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றியும் வணக்கத்தையும் நாம் தெரிவிச்சுக்கலாம். உங்கள் கருத்துக்களை அவசியம் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பட்டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.